ஷேய் பெஸ்டோ பிரமா பத்தியாடா சனீஸ்வரி எட்ட நாட்டு சனீஸ்வரி உலகத்து பிரதமர் இவன் தான். முதுவை காட்டியிருக்கானா? அதான் முக்கில் ஒருத்தன் ஏன் முதுவை பாருனானா? அதெல்லாம் கணக்கு முடித்து இவன் முதுவை பார்த்துக்கோங்கடா, இவனுடைய முதுவை பார்த்துக்கோங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்கடா, புரியுதா? நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. பஞ்சாயத்து போர்ட்டு கணக்கு திருவோடு கொடுக்காரு. பஞ்சாயத்து போர்ட்லேயும் கொடுத்தாச்சு. பஞ்சாயத்து போர்ட்டில் பஞ்சாயத்து போர்ட்டில் எத்தனை தலைவர் இருந்தானோ, எத்தனை கிளர்க்கு இருந்தானோ, எத்தனை உள்ள அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு எழுதுனா அத்தனை பேத்துக்கு திருவோடு மாட்டணும்ல. இது திருவோடு கொடுத்தாச்சுன்னா உள்ளே மாட்டிடுவான். கணக்கு எடுத்து பார்க்கல தெருக்காட்டில் போட்ட கணக்கு பூரா இன்ஜினியர் உள்ளே வருவான், கான்ட்ராக்ட் எடுத்த இன்ஜினியர் வருவான். ஏன்னா கைலாசத்தில் முதல் பத்திரம் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்றுனது அவன் பூரா பஞ்சாயத்து போட்டு பூரா இன்ஜினியர் கணக்கு கொடுப்பான். அவன் கான்ட்ராக்டரு ஃப்ளாட் அடித்து பல கோடி கையில் வச்சு, ஏன்னா செட்டியார்பட்டி கிளை இவன் வீடு வாசல் சொத்து நிறைய வாங்கி போட்டிருக்கான். ராஜபாளையத்துலேயும் வாங்கி போட்டிருக்கான், புரியுதா? பத்திரம் இதான் முதல் டாக்குமெண்ட்ஸு. இப்போ ராஜபாளையம் கிரிமினலை ஏற்றினவுடனே கிட்டுன்னு அவனை ஆட்டி தூக்கிட்டு வரையில் என்னடா செஞ்ச சொத்து அப்படிங்கிற கேட்குற கேள்வியில் பஞ்சாயத்து போர்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்தேன், ரோடு கான்ட்ராக்டு, தெரு கான்ட்ராக்டு எல்லாம் எடுத்து வரல இவனை வச்சு தூக்குவார். இல்லை 1008 கணக்கு உள்ளே மாட்டியிருக்கோம் பூரா 1008 கணக்கில் ஏற்றி வச்சு தாண்டா உலகத்து கணக்கு எடுக்காரு. முட்டா பேலை முட்டா பேலை சோறா திங்கியடா முட்டும் வீட்டில் கக்கூசி கட்டி வச்சுருக்கான், வெளியில் போய் சுற்றுவான். கிறங்கி போன உடனே உள்ள கக்கூசி அவனா போட்டு வச்சு மோந்து குடிச்சிருந்தான். அவனுக்கு பிறகு என்ன அறிவு இருக்கும்? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. முதல் டாக்குமெண்ட்ஸ் போட்டவனை விசாரணை வரும். என்னடா இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கிற கணக்கு வரையில் பத்திரப்பதிவு வெளியில் வென்று இதெல்லாம் சேர்த்து உள்ளே தூக்கிடுவார், புரியுதா? இதான் கணக்கு. அதான் வென்றுக்கு போட்ட கணக்கு புரோக்கரை புறம் தூக்குதாரா? அப்போ சேத்தூர் பத்திரப்பதிவில் ஒருத்தனுக்கு வென்று 150 புரோக்கர் இருந்தானா, சுற்றி புரோக்கரை நியமித்து எவ்வளோ ஆடுவான் வென்றுக. அப்போ ஒத்த பத்திரப்பதிவு எழுதுகிறவன் எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடுதான். அப்போ புரியுதா? காலையிலே வென்று போயிருதான்ப்பா. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணு பண்ணும். டெல்லி டு தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கோப்பா. தமிழ்நாட்டில் கேட்டுக்கோப்பா. ராஜபாளையம் தெற்கு பாளையம் நீதிமன்றத்தில் கோர்ட்டிலையும் கேட்டுக்கோப்பா. சிலிவுத்தூர்லையும் கேட்டுக்கோப்பா. மதுரை கேட்டுக்கோப்பா. உச்ச நீதிமன்றம் சென்னை மெட்ராஸ் வச்சுருக்கீங்கள கேட்டுக்கோ. இப்போ புரோக்கர் எல்லாம் அலசணும். புரோக்கரால் தான் எல்லாம் கிட்னி எடுக்கிறது, கண் எடுக்கிறது, காலை உள்ளே ஊடி என்ன பாக்ஸ் இருக்கு படைக்கிறது அவர் ஐயா படைக்கார். நல்லபடியாக உழைச்சி சாப்பிட்டு போங்கடா அப்படின்னா இப்போ கிட்னி எல்லாம் எடுக்கிற ஆஸ்பத்திரியை பூட்டுவோங்கிற கணக்கு ஒரு நாட்டில் உள்ள வழக்கை கொண்டு வந்துட்டாரா? அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கார், பூட்டிடுவார் ஒரே பூட்டு. பார்த்துக்கோங்கடா, சனி பிரதமரை பார்த்துக்கோங்கடா. எட்ட நாட்டு சனி உலகத்தை ஆட்டி எடுக்கிறது இவன் தான்டா. சனி விட்டா தானடா உலகமே ஆட்டி எடுக்க முடியும். முட்டா பேல புரிஞ்சுக்கா. பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கு எழுதினவன் போனவன் வச்சவன் பூரா அமௌண்ட்டு தூக்கிடுவார். தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். தலைவராக இருந்தாங்க அவன் பொண்டாட்டிலாம் தலைவரை தூக்கி வச்சுருப்பான், ஓட்டு முத்திரை. பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு அடிக்கிற கணக்கு கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. வார்டில் இருக்கிற தெருவில் ரிப்பேர் பார்க்கணும்னு உள்ளே போவான். பொம்பளை நியமிச்சிருப்பான், ஆம்பளை நியமிச்சிருப்பான். அந்த வார்டில் வார்கால் அழுறதுலேருந்து உள்ள பிளாட்டு தோண்டி அடிக்கிறதுலேருந்து அந்த வார்டில் செவுச்சி நான் ஜெயிச்சிருக்கேன், நான் இத்தனை வார்டு இருக்கேன், 10 வார்டு 20 வார்டு 5 வார்டு இப்படி கணக்கு இருக்கப்பா. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. வார்டுகளில் ஆணையம் பண்ணி ஓட்டு வாங்கி முத்திரை வாங்கி உட்காந்து சேரை பிடிச்சி ஆட்டுது. இதுக்கெல்லாம் 2500 மாதம். என்னமோ வெட்டி முறித மாதிரி பாலாக்க வந்த பாய் பேய தமிழ்நாட்டில் விரித்து போட்டு ஆடுதான். சென்னை மெட்ராஸில் டெல்லியில் அதுக்கு மேலே விரித்து போட்டு ஆடுதாமன். ட்ரெயினை விட போகிறோமுங்க, ட்ரெயினுக்கு இத்தனை கோடி இந்த பேப்பர் அடி. அதான் பச்சை விட்டு நோய். அந்த பேப்பரை பார்த்த உடனே எல்லாம் மழையை உடைக்கிறவன், மண்ணை எழுதுறவன், அந்த அதில் அந்த பவரை ஏற்றுவார். அந்த தாளில் பவரை ஏற்றவுடனே அந்த மூக்கு சுவாசத்தில் பச்சை விட்டு நோய் உள்ளே போயிடும். பச்சை பேப்பர் தான் அடிச்சிருக்கான். பாய்ப்பேல உட்காந்து கணக்கு போடுதாரு, இன்னும் பார்க்காம ஆடிக்கிட்டே இருக்கான். பஞ்சாயத்து போட்டு கணக்கு கேட்டுக்கோப்பா. இதை விட்டுறக்கூடாது. நீதிமன்றத்தில் வார்டிலேருந்து இதே குழப்படி 10 லட்சம் ஒரு வார்டில் இருக்கிறவனுக்கு சான்சன் ஆனால் வேலை 2 லட்சம் ஆகும். மிச்சம் 8 லட்சம் சுருட்டிடுவான். எப்படி
உள்ள இன்ஜினியர்லேருந்து பிளாட்டில் பூரா மண் அடிக்கிறவன் போகிறவன், அடுத்தாப்புல கையெழுத்து உள்ளே போடுறதால பஞ்சாயத்து போர்ட்டில் ஆணும் பெண்ணும், அது ஒன்று. அடுத்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் உபதலைவர் வசமாக சேர்த்துருக்கான் செட்டியார்பட்டியில், அவன் ஓஹோன்னு போகிறான். அதே மாதிரி மொகூரில் ஓஹோன்னு போகிறான், சேத்தூர்லேயும் ஓஹோன்னு போகிறான். அடுத்தாப்புல தலவாயூரத்தில் அதுக்கு மேலே ஓஹோன்னு போகிறான். ராஜபாளையத்தில் இங்கே தெற்க ஒருத்தன் தலைவராக உட்காந்துருக்கான், அடுத்தாப்புல ஒரு பெண்ணு உட்காந்துருக்கு. எல்லாம் ஓஹோன்னு இந்த பஞ்சாயத்து போர்டு பூரா ஓஹோ ஒட்டை வலிச்சு நக்கியாச்சு. ஒரு வீட்டுக்கு வரி போனால் அது பூரா உள்ளே சேர்த்து இந்த கணக்கு அந்த கணக்கு எழுதி ஒட்டை வலிச்சு நக்குதக்கா பஞ்சாயத்து போர்ட்டில் உட்காந்து சேரை பிடிச்சி ஆட்டுதாங்க. இதான் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்ஸில் கொடுத்தாச்சுப்பா, நீதி அரசர் கொடுத்துட்டார். அதுக்கு தான் கணக்கு பட்டியல் ஏற்றினவுடனே கணக்கு தோண்டி எடுப்பார். முதல்ல கணக்கு விட்டாச்சு, ஒவ்வொரு கணக்கு தோண்டி எடுக்கல. இதெல்லாம் என்ன கணக்கும் கேள்வி வைப்பான். 2 இழுப்பு முப்படை வீரர் கொடுப்பான், கொடுக்குற கொடுப்பு புரிஞ்சிக்கப்பா. பாலாக்க வந்த பாய்ப்பே கிராமம் சிட்டியில் எல்லாம் இருக்கியா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போங்கடான்னு கொடுத்தார். ஏண்டா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்க 20 மூடை 30 மூடை விளையுது நெல்லை வச்சு தின்னுட்டு போக முடியாதா ராஸ்கல். பூரா பாலாக்கி பூரா பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க விடுதான். அங்கே என்ன படிக்காடா செய்யுது, பூரா உழப்பாட்டத்தில் நடக்கணும். அதான் 8ஆம் நாட்டு சனி திருவாரூர் கொடுத்துட்டான்ல, வாரிசு பூரா இப்படி தாண்டா போகும். முக்கால் சத்தியம்.